அவரை கண்ட அநேகர், அந்த முகத்தை பார்த்த அநேகர் என்ன அடைஞ்சாங்களாம்? பிரமிப்படைந்தாங்களாம். கரத்தை உயர்த்தி அருள சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முகம் அந்த கேடு அடைஞ்சாச்சு. அதை கண்ட அநேகர் பிரமிப்பு அடைஞ்சாங்களாம். அந்த கேடு, அந்தகாரத்தின் கேடு எல்லாம் அவர் முகத்துல வந்துருச்சு. அதை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். முகத்தை குறித்து உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஏசாயா 53 அதிகாரம் 2 வசனம் 1, 2, 3 வாசிங்க. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் சௌந்தரியமும் இல்லை. அவரை நாம் பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு. ஐயா, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போறப்ப முத பொண்ணோ மாப்பிள்ளை எதை தான் பார்ப்பாங்க? முகத்தை தான் பார்ப்பாங்க. முத நீங்களும் சரி நானும் சரி முகத்தை தான் பார்க்கிறோம். கரத்தை உயர்ந்து ஹல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பாருங்க. நாம் அவரை பார்க்கும் போது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு, சொல்லுங்க, இல்லாதிருந்தது. அவர் அந்த கேடு அடைஞ்சிட்டார். அதை பார்க்கிறப்பயே அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அதை பார்க்கிறப்பயே அகோரமா இருக்கு. ஏனென்றால் மனுக்குலத்தின் ஆக்கினை எல்லாவற்றையும் அவர் மேல் வந்தது, அதாவது முதுகின் மேல் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஆக்கினை தான் இவர் முதுகை அந்த கேட் ஆக்கியது. இவர் முகத்தை அந்த கேட் ஆக்கியது. உங்க முகத்தை பார்த்தாவே நானும் சொல்லிடுவேன், என் முகத்தை பார்த்தாவே நீங்களும் சொல்லிடுவீங்க. நெகேமியாவை பார்த்து, ஏன்பா துக்க முகமாய் இருக்கிறாய், நேத்து இருக்கிறது போல இன்னைக்கு இல்லையே அப்படின்னு ராஜா சொல்றத பாக்குறோம். அப்ப முகத்துல ஃபுல்லா எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ரீடு பண்ணிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இப்ப பாருங்க, இயேசுவின் முகம் பார்க்கவே முடியல. ஏனென்றால் அவர் மனுக்குலத்தின் பாவம், வியாதி, ரோபம், சாபம், தரித்திரம், பிளவீனம் எல்லாவற்றையும் முதுகிலை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இப்போ முகத்தை பார்க்கும் போது அதை பார்க்கவே முடியல. அருவருப்பாக அந்த கேடாக இருந்ததை ஏசாயா சொல்வதை பார்க்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். இயேசுவின் முகம் அந்த கேடு அடைந்தபடியால், இயேசுவின் முகம் உமிழ் நீருக்கு மறைக்காதபடியினால், இயேசுவின் முகம் நாம் பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தபடியால், இப்போது தேவன் தம்முடைய குமாரனுடைய முகத்திலே எதை வைத்திருக்கிறார்? இப்ப சிலுவையின் முகத்தை சொல்ல, இதுவரைக்கும் பார்த்தது சிலுவையிலே காணப்பட்ட இயேசுவின் முகம். ஆனால் பவுல் சொல்லும்போது இப்போது தேவன் தம்முடைய குமாரன் முகத்திலே எதை வைத்திருக்கிறார்? வசனத்துல சொல்றேன், வாயில சொல்றேன், நீங்க எல்லாம் சொல்லுங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண தேவன் தம்முடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்திலே பிரகாசித்தார். இப்ப குமாரன் முகத்துலதான் தன்னுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை வச்சுட்டாரு. அவர் முகத்தை பார்க்கணும். டெய்லி சிலுவையை பாருங்க. சிலுவை பார்த்து நன்றி சொல்லிட்டு அப்புறம் அவர் முகத்துல மகிமையின் அறிவாகிய ஒளியை வச்சுக்கிறாரு. அதற்காய் நன்றி சொல்லுங்க. அவர் முகத்தில் வைத்திருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளிய எங்க உங்களுக்கு கொண்டு வந்தார்? இந்த இருதயத்துல கொண்டு வந்திருக்கிறார். உங்க இருதயத்துல இருக்கு. தேவன் தம்முடைய குமாரன் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி உங்கள் இருதயத்தில் இருக்கு, உங்கள் ஆவியில இருக்கு, உங்கள் உள்ளான மனுஷனில இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆக
ஆகவே அவர் முகத்திலிருந்து உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் ஒன்னே ஒன்னு சொல்றேன், நான் ரொம்ப பேச வேண்டியிருக்கு. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி. ஆமென். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சபையாரை பார்த்து சொல்லப்பட வேண்டிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். 1. 2வது, கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆகவே இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்கள் மேல என் மேல என்னவா இருக்கிறார்னு கேட்பேன். கிருபையா இருக்கிறார்னு சொல்லணும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அவர் முகம் அந்த கேடு அடைந்தபடியால் இப்போது தேவன் தம்முடைய குமாரனுடைய முகத்துல மகிமையின் அறிவாகிய ஒளியை வைத்தபடியால் இப்போது உங்களுக்கு எனக்கும் இயேசு என்னவா இருக்கிறார் சொல்லுங்க சத்தம் போட்டு. கிருபையா இருக்கிறார். இன்னும் சொல்லுங்க, கிருபையா இருக்கிறார். என்ன சொல்லுங்க, கிருபையா இருக்கிறார். உங்க மேல கிருபையாதாயா இருக்கிறாரு, என் மேல கிருபையாதாயா இருக்கிறாரு, நம்ம பிள்ளைகள் மேல கிருபையாதாயா இருக்கிறாரு. அதுக்கு கீழ் வசனம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி. இப்ப இயேசுவின் முகத்துல மகிமையின் அறிவாகிய ஒளி, நமக்கு ஆசீர்வாதம்லாம் அவருக்குள் இருந்தா இனிமே பிதா அனுப்புகிறார். ஆகவே 2வது, கர்த்தர் தமது முகத்தை இங்க இருக்கிற உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கரங்களை தட்டுங்கய்யா. எங்கேயா இருக்கிறீங்க? எங்க இருக்கிற? வார்த்தையை ரிசீவ் பண்ண தெரியாது. இவ்வளவு தூரம் சொல்லி இருக்கிறேன். வார்த்தையை ரிசீவ் பண்ணி ஒரு தோத்திரம், ஒரு அல்லையோ, ஒரு சத்தம், ஒரு தட்டு, எங்க என்ன பண்ற? இந்த வார்த்தையில ஒண்ணு கிடைக்காது, எங்க போனாலும் கிடைக்காது. சேலஞ்ச். இட்ஸ் a word of revelation. கரத்தை உயர்த்தி மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் என் மேல் உங்கள் குடும்பத்தின் மேல் கிருபையாய் இருக்க கடவர். சொல்லி சொல்லி கியர் கொடுத்து உங்களை ஓட்டணும். எவ்வளவு நாள் ஓட்டுறது? எவ்வளவு தீர்க்காச வார்த்தை பேசிட்டு வரேன், கையை தட்டு தோத்திரம் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறேன். எங்க இருக்கிறீங்க? Where you are. Learn to receive the word, learn to respond to the word. Say amen, say hallelujah. Just put your hands. கரத்தை உயர்த்தி hallelujah. எதை பார்த்தோம்? கையை பார்த்துட்டோம், காலை பார்த்துட்டோம், முகத்தை பார்த்துட்டோம். எல்லாமே எங்கதான் இருக்கு? முகத்துல தான் இருக்கு. கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இப்ப சிலுவையை பாருங்க. இன்னைக்கு சிலுவை தான் கொண்டாட்டம். இன்னைக்கு சிலுவையை பாருங்க, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை பாருங்க, அவருடைய கரங்கள் உருவ குத்தப்பட்டதை பாருங்க, அவர் முகம் அந்த கேடு அடைந்ததை பாருங்க. அதற்குள்ளே உங்களுக்கு தேவன் உண்டு பண்ணின இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப எடுத்து காண்பிச்சிருக்கிறேன். அதை விசுவாசிங்க, அதை புரிந்து கொள்ளுங்க, அதை அறிக்கை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போது இப்ப இது எல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப சகரியா சொன்ன ரத்தத்தை குறித்த தீர்க்க தரிசனத்தை காமிக்க போறேன். இப்ப சரீரத்தை குறித்து பார்த்தோம். சகரியா சொன்ன ரத்தத்தை குறித்த தீர்க்க தரிசனம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சகரியா 9, மல்கியாவுக்கு முன்மாலை. சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் ஸ்பீடா வாசிக்க போறோம். சகரியா 9, 11, 12. 1, 2, 3 வாசிங்க. நான் உனக்கு செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இங்க தீர்க்கதரிசி ரத்தத்தை குறித்து சொல்லுகிறார். இது என்ன ரத்தம் கேட்பேன். உடன்படிக்கை ரத்தம் சொல்லணும். இந்த தீர்க்கதரிசி எந்த ரத்தத்தை சொல்லுகிறார்?
உடன்படிக்கையின் ரத்தம். இந்த தீர்க்கதரிசி காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தத்தை சொல்லல. இந்த தீர்க்கதரிசி இயேசுவின் ரத்தத்தை குறித்து சொல்லுகிறார், உடன்படிக்கையின் ரத்தத்தை குறித்து சொல்லுகிறார். கரத்தை உயர்த்தி. ஆகவே சரீரத்தின் பாடுகள் அங்கே சொல்லப்பட்டது, ரத்தம் சிந்தப்படுதல், உடன்படிக்கையின் ரத்தம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது. கரத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, உங்களுக்கு எனக்கு ரத்தத்தில் உண்டான ஆசீர்வாதத்தை இங்க பார்க்கிறோம். மறுபடியும் வாசிங்க, 1 2 3 வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத கூலி அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கை ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். எங்க இருந்தமா? குழியில. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், குழியில, தண்ணீர் இல்லாத குழியில அடைப்பட்டிருக்கிற உன்னை உடன்படிக்கை ரத்தத்தினாலே என்ன பண்ணுவேன்? விடுதலை பண்ணுவேன். ஹல்லேலூயா. இயேசு வந்ததே விடுதலைக்கு. இயேசு வந்ததே விடுதலைக்கு. எதற்குள்ளே விடுதலை தருகிறார்? அவருடைய மரணத்துக்குள்ளே. எதற்குள்ளே விடுதலை தருகிறார்? இயேசுவை குறித்த பிரசங்கத்திலே. ஆகவே இயேசுவின் முதல் பிரசங்கம், கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இங்க எதனால் உண்டாகிற விடுதலை என்று கேட்பேன். இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாகிற விடுதலை சொல்லணும். இங்க எதனால் உண்டாகிற விடுதலை? இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாகிற விடுதலை. இனிமே அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கும் பொருந்தும். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியிலே போட்டார்கள், ஆனால் அவன் மேலே தேவ தீர்மானம் இருந்தபடியால், ஹல்லேலூயா, குழியிலே போடப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் சிங்காசனத்திலே உயர்த்தப்பட்டது போல இயேசுவின் ரத்தம் உனக்கு உயர்வை கொண்டு வருகிறது. இயேசுவின் ரத்தம் நீ பிரமிக்கத்தக்க விதத்திலே, அதிசயத்தக்க விதத்திலே உனக்கு உயர்வை கொண்டு வருகிறது. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ கை தட்டினோன்னு ஓகே ஓகே, இது அப்படியே கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப், கீப் இட் அப். ஆமென், ஹல்லேலூயா. ஐயா, குழி இனிமே நீ பாதாளத்துல இருக்க போறதல்ல. இயேசுவின் ரத்தம் உன்னை கடன் பிரச்சனையில இருந்து, இயேசுவின் ரத்தம் உன்னை எந்த விதமான குழியா இருந்தாலும் சரி அதுல இருந்து இந்த குட் ஃப்ரைடேல உன்னை வெளியே கொண்டு வர போகிறது மாத்திரமல்ல, உன்னை மேலே கொண்டு போற போகிறது. எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு உனக்கு பெரிய உயர்வை இயேசுவின் ரத்தம் வருகிற நாட்களிலே கொண்டு வர போகிறது. இந்த உயர்வு மனுஷனுடைய புத்தி கெட்டாதது. இந்த உயர்வு மனுஷனுடைய அறிவு கெட்டாதது. இந்த உயர்வு நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல், கிங்டம் லெவல் உயர்வை இயேசுவின் ரத்தத்திலே உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு பேசுகிற வேளையிலே எனக்கும் இந்த உயர்வை விசுவாசிக்கின்றேன். எனக்கும் இந்த உயர்வை, நம்முடைய சபைக்கு இந்த உயர்வை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நான் பிரகடனப்படுத்துகிறேன்.